அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம பீஸ்ஃபுல்லான துளசி பூஜை மட்டும் இல்லாமல் கார்டனை எப்படி நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம், இந்த வெயிலுக்கும் ஒரு குளுன்னு ஒரு இடமாக நம்ம வீட்டை சுற்றி மாற்றணும் அப்படின்னா ஒரு 4 செடிகள் இருந்தால் போதும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொடைக்கானலில் கூட சென்னை வெயிலில் முக்கால்வாசி வெயில் கொடைக்கானலில் அடிக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் நீர் வரத்து எப்படி இருக்குது, இல்லை எப்படி சொல்கிறது, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற அளவுக்குலாம் காலநிலை மாற்றங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு லெசன் எடுக்கிறதுக்கு விரும்பலை, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 4 செடி வளர்ப்போமே, ஒரே ஒரு மரத்தை வளர்ப்போமே அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். சரி, செடிகள் வளர்க்குறதுக்கு என்ன தேவை? மீன் அமிலம் கொடுக்கலாமா, இல்லைனா மாட்டு சாணம் கொடுக்கலாமா, தொழு உரம் கொடுக்கலாமா, இல்லைனா கொக்கோ பீட்டு கொடுக்கலாமா, மண் இந்த கலவை போடணுமா, அந்த கலவை போடணுமா, எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், அதுக்குன்னு ஒரு வீடியோ பார்க்குறோன்னா இந்த வீடியோ இல்லை, அந்த வீடியோ இல்லை, அந்த வீடியோ இல்லைன்னு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகுமே தவிர்த்து ஒரு சரியான செடிகள் வளர்க்குறதுக்கு தேவையான ஒரு உரங்கள் அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ மீன் அமிலம்னு ஒரு ஆர்டர் போடணும், ஒரு ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னாலே என்ன பண்ணிடுவோம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மீன் அமிலம் யூஸ் பண்ணேன். அப்போவே பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் 130 ரூபாயோ என்னவோ ½ லிட்டர்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், ஒரு 130 ரூபாய் செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்னு. செடிகள் எந்த ஒரு செடிகளுக்கும் இயற்கையாக வளரும்போது மீன் அமிலம்லாம் கொடுத்து யாரும் வளர்க்க கிடையாது. ஆனால் கொடுக்கலாம். அது எப்படின்னா, இறந்த உயிரினங்கள், அதாவது பறவைகள், மீன்கள், மீன் சொல்ல முடியாது, பறவைகள், இதெல்லாம் இறந்த உயிரினங்களோட அந்த சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் மக்கி 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 மரம் செடி கொடிகள் இழுக்குமே தவிர்த்து நம்மளாம் போய் இப்படி ஊற்றணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எப்சம் சால்ட்டு போடலாமா, இல்லைனா டிஏபி போடலாமா. டிஏபினாலே அதாவது ரோஸ் செடிகளுக்கு டிஏபி கொடுப்பாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா பூக்கள் எடுக்கும், நல்லா வளரும். ஏன்னா நானுமே அதை யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் கூட வச்சுருக்கேன் டிஏபிலாம். பட் இப்போ ஒரு வருஷமாக அந்த டிஏபி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். வேணாம், இருந்தாலும் பரவாயில்ல, காசு செலவானாலும் பரவாயில்ல, அதை நம்ம யூஸ் பண்ண வேணாம், வேஸ்ட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா நல்ல செடிகளுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வேகமாக பூஸ்ட், அதாவது எனர்ஜியை வேகமாக இழுத்து செடிகளுக்கு கொடுக்குமே தவிர்த்து அடுத்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 12 இன்ச்சு பாட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் மண் எப்போ மாற்றலாம் அப்படின்னா 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மண், நம்ம என்ன செடிகள் வளர்த்தாலும் சரி, அது நல்லா வளர்ந்தாலும் சரி, அந்த மண்ணை நம்ம கீழே அந்த ரீபாட்டிங் பண்ணணும். கீழே கொட்டிட்டு கொஞ்சம் உரங்களோட கலந்து புது மண் கலந்து நம்ம செட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5லேருந்து 2 வருஷம் அந்த மண்ணோட சத்துக்கள் தாங்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த செடிகள் தானாக வளரணும்னு நினைக்கிறோன்னா நம்ம இந்த டிஏபி எப்சம் சால்ட்டு கொடுக்கறத குறைச்சிக்கலாம். இப்போ மண்ணில் உள்ள செடிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொடுக்கலாம். அதே மாதிரி தோப்புகள்லாம் இப்போ டிஏபி கொடுக்குறாங்க, எப்சம் சால்ட்லாம் கொடுக்குறாங்க, நல்லா வளர்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதுவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நல்லா பூஸ்ட் எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணோட வளங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வேகமாக குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடனே நமக்கு எப்படி சொல்கிறது, 10 நாள் நம்ம பட்னி போட்டுட்டு ஒரு நாள் பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இயற்கை வளத்தை நம்ம மாற்றுறோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் டிஏபி கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஏதாவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கு செடிகள் அப்படின்னா டிஏபி லைட்டாக 4 பால்ஸ் மட்டும் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது நைட் டைமில் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங்கில் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறது பெட்டர். அதை விட இயற்கை உரங்கள், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், இந்த மாதிரி இயற்கை உரங்கள் கொடுக்குறது பெட்டர். இப்போது நான் வச்சுருக்க செடிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி உரங்கள் கொடுத்தேன்னு காமிச்சிருப்பேன். அப்போ கொடுத்தது தான், அதுவும் வீட்டு உரங்கள் தான். காய்கறி கழிவுகள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், உரமாக்கி கொடுத்துருக்கேன், மக்க வச்சு உரமாக்கி கொடுத்துருக்கேன். இன்னை வரைக்கும் டிஏபி எதுவுமே நான் யூஸ் பண்ணது இல்லை. அடுத்ததாக நம்ம கார்டன் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல
செடிகளுக்கு தண்ணி ஏர்லி மார்னிங் ஊற்றுறத ட்ரை பண்ணணும். அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலம் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் கூட அந்த மேகமூட்டம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி மழை சீசனாக இருக்கும், அப்போலாம் தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது. ஆனால் கண்டிப்பாக இந்த சம்மரில் ஏர்லி மார்னிங்னா ஒரு 6 மணிக்குள்ளே தண்ணி கொடுக்குறது பெட்டர். அப்படியும் இல்லையா, ஒரு 7 மணிக்குள்ளேயாவது தண்ணி நல்லா அடித்து விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு அளவுக்கு பாட் சைஸை நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, அந்த பிளான்ட் என்ன பிளான்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம், அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற பாட் எது, அதே மாதிரி சாயில் மிக்ஸுன்னு பார்த்தா நம்ம தோட்ட மண் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தோன்னா பாட்டோட ஹோல்ஸு, அதாவது ஒவ்வொரு தொட்டிலையுமே அடியில் ஓட்டைகள் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸஸான வாட்டர் ஃபுல்லாகவே இப்போ தேவைக்கு அதிகமான தண்ணீர் எல்லாமே அடியில் போயிடுற மாதிரி இருக்கணும். இன்னொன்று பிளேட், இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு தொட்டிக்கடியிலையுமே பிளேட் வைக்கணும். அதில் கொசு முட்டைகள் போடுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும் தான். அதாவது கொசு முட்டைகள் கண்டிப்பாக நல்ல தண்ணியில் தான் போடும். அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணி ஒரு நாளில் உரியுதா 2 நாளில் உரியுதான்றதை செக் பண்ணணும். அப்படியே தேங்கியே நின்றுட்டு பாசி பிடிச்சிருக்கக்கூடாது. அதையுமே நம்ம பார்த்துக்கணும். அளவாக தண்ணி விட்டோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி தண்ணி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஈவினிங்குள்ளே அந்த அடியில் பிளேட்டில் உள்ள தண்ணியை தானாக இழுத்துக்கிறோம் அந்த செடிகள். அந்த மாதிரியும் செக் பண்ணிக்கணும். இந்த சம்மருக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அந்த டைமிங்கில் நம்ம செடிகளை எப்படி பாதுகாக்கலாம்னா, கொக்கோ பீட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நம்ம அந்த உரம் கொடுக்கலாமா, இந்த உரம் கொடுக்கலாமா, அந்த மண்கலவை போடணுமா, இந்த மண்கலவை போடணுமான்னு பார்க்க தேவையில்ல. மண்ணோட லெவல் புட்டு மாதிரி இருக்கணும். செம்மண் வைக்கிறீங்கன்னா கொக்கோ பீட்டு சேம் அளவு கலந்து வைக்கும்போது செடிகள் நல்லா வளர்ந்து வரும். நம்ம இருக்கிற இடங்களில் ஒரு 4 செடிகளை வளர்த்து பாருங்களேன். வளர்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைப்போம், செடிகள் வளர்த்துட்டா அதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமாகிடுது, முடிய மாட்டேங்குது, டயர்டாகிடுது அப்படின்னு யோசிப்போம். அதாவது அளவுக்கு மீறிய செடிகளையும் நம்மளால் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ, எத்தனை செடிகளை கவனிக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம வளர்த்தாலே போதும். இப்போ 5 தொட்டி வளர்க்குற இடத்துல 4 தொட்டி வளங்க, அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போங்க. ஒரு 4 செடிகளை கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்க, ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு எக்ஸஸாக 1 மாதம் கழித்து ஒரு தொட்டி வாங்கி அழகாக செடி வளர்த்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க, பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவோம், செடிகளில் பூக்களே வரல, இன்னொன்று செடிகளில் இலைகளே முளைக்கலைன்னு சொல்லிட்டு கிள்ளி போட்டுட்டு வேறு செடி வாங்கிடுவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. செடிகள் ஒவ்வொன்றுமே குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கணும். எனக்கெலாம் ஒரு சில செடிகள் வளராமல் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் என்ன பண்ணுவேன்னா, உடனே தூக்கி எடுத்து கிள்ளி போட்டுற மாட்டேன். அந்த செடியை கண்டிப்பாக இப்போ வளராத செடியாகவே இருந்தாலும் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் அதை வச்சு ட்ரை பண்ணுவேன். நம்ம டெம்பரேச்சருக்கு அது மாறணும். ஒரு சில செடிகள் கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும், ஒரு சில செடிகள் வளராது. அந்த செடிகளும் நம்ம டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். சைடில் கூட வச்சுக்கலாமே. இப்போ ஒரு தொட்டியில் ஒரு செடி வைக்கிறோன்னா, நான் வளராத செடியை பக்கக்கன்று மாதிரி வச்சுருவேன். அது என்ன ஆகும்னா, அப்படியே அது பாட்டை இருக்கும், அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மெயின்டைனாக ரொம்ப இல்லை, நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை லைட்டாக மண்ணை கிளறி விடுறது, இதுதான் மெயின்டெனன்ஸ்னால். தண்ணி ஊற்றணும், மண்ணை கிளறணும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சடனாக, அதாவது வளரவே வளராதுன்னு நினைக்கிற செடியில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு பார்த்தா நிறைய இலைகள் விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நான் வளர்த்த செடிகள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும், பிளான்ட் கேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், செடிகள் சரியாக வளராது, சரியாக முளைக்காதுன்னு நினைப்போம். திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு க்ரோத் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட பேசணும், என்னப்பா வளர மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணுறது, உன்னைய தூக்கி நான்லாம் பேசியிருக்கேன். என்னென்னா, இது எதுக்கு தேவையில்லாமல் வளர்க்குறேன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்ய சொல்கிறேன் என்னைய, நானும் எவ்வளோ தான் உனக்கு ஊட்டி வளர்க்குறது அப்படின்னு பேச்சுவார்த்தைலாம் நடத்துவேன். சும்மா யாராவது தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டேன், பப்ளிக்காகவே பேசுவேன். வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்ட் ஒட்டி அந்த எப்படி சொல்கிறது, நான் நிற்கிறேன் இல்லையா, அதுக்கு பின்னாடி கீழே ஒரு காம்பவுண்டை ஒட்டி ஒரு சின்ன கார்டனிங் செட்டப் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த திண்டு மாதிரி இருக்கும், கோலம் போடும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நிறைய செடிகள், அதாவது ஒரு 10 செடி வாங்கி வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 8 செடிகள் நல்லா வளரும். 2 செடிகள் பார்த்திங்கன்னா அப்படியே மங்கி போன மாதிரி இருக்குமா. பேசுவேன், இத்தனை செடிகள் நல்லா தானே வளர்கிறாங்க, உன் கூட தானே நான் வளர்த்து விட்டேன், உன் கூட தானே வந்தாங்க, எல்லாரும் எவ்வளோ அழகாக வளர்ந்து பூ கொடுக்குறாங்க, நீ மட்டும்
மட்டும் பூவே கொடுக்க மாட்டேங்கிறியே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்லாம் நிறைய பேச்சுவார்த்தை கொடுப்பேன். நம்ம அதாவது நம்ம கூட வளரக்கூடிய ஒரு ஜீவராசினா நம்ம செடிகள்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு வாரத்திலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம இவ்வளோ சொல்லணுன்னா, இந்த துளசி மாடம் இருக்காங்க இல்லையா, இங்கே தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வெயிலாக இருந்தாலும் சரி அப்படி சிரிக்கிற மாதிரி அழகாக ஒரு காற்றடிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க என்ன செடிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னெலாம் நினப்பாங்க. ஆக்சுவலாக உணர்ந்தால் மட்டும்தான் கடவுள்னு கிடையாது. எப்படி சொல்கிறது, இயற்கையும் ஒரு கடவுள் தான், நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதாவது இந்த துளசி மாடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய செம்பருத்தி மரம் மாதிரி இப்போ வளர்ந்துட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன செடிங்க, அப்படி லைட்டாக காற்றடிச்சாலே சாஞ்சு விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு இருந்தவங்கள தான் அப்படியே கட்டிங் போட்டு நல்லா தடிமனாக்கி இப்போ மரமாக மாற்றிருக்கேன். நான் தண்ணி அடித்தேன்னா தலை சாய்ச்சிட்டு அந்த பூ நம்ம தலையில் முட்டும். அந்தளவுக்கு உங்களுக்கு சொன்னால் புரியாது, சில வீடியோஸில் நானும் அடுத்தடுத்து காட்டுறேன். அப்படியே நான் தண்ணி கொடுக்குறேன்னு வைங்களேன், அப்படியே அந்த கொப்பு தலையில் அப்படி தட்டும். அந்தளவுக்கு அழகாக பேசுவாங்க. அப்புறம் லாங் வீடியோ கொடுத்து கிட்டத்தட்ட 6-7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா கமெண்ட் ரிப்ளை உடனே பண்ணலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு சடனாக தான் பிளான் பண்ணோம். நாள் நைட்டு தான் பிளான் பண்ணோம், மறுநாள் வேகமாக கிளம்பிட்டோம். வீடியோஸ் எப்பயுமே 1-2 எக்ஸ்ட்ரா எடுப்பேன், அதே மாதிரி தான் ஷூட் பண்ணி எடுத்து எடிட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். ஷார்ட் வீடியோ மட்டும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ கூட முன்னாடி உள்ள வீடியோ தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து தொடர்ந்து லாங் வீடியோவுமே கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். 1 நாள் விட்டு எப்பயும் போல் லாங் வீடியோ வந்துடும். என்ன வெயில்னாலும் மழைனாலும் கொடுக்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். இருந்தாலும் ஃபேமிலியாக வெளியில் போகும்போது அதையுமே நம்ம ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா. பெண்கள்னாலே 2 விதமாக இல்லை, சொல்லப்போனால் நிறைய விதங்களாக நிறைய பார்ட்டிஷனாக மாற வேண்டியதாக இருக்குது இல்லையா. அதனால் குடும்பம் ஒரு பக்கம், குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், கரெக்டான டைமிங்க்கு எல்லா வேலைகளையும் பார்க்கணும், சமையல் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்குது. அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்து வீடியோ கொடுப்பேன். வீடியோ என்ன ஷூட் பண்ணல, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். பழைய வீடியோ இருந்தனால அதவே நான் கொடுத்துட்டேன். எனக்கு பழசு, பட் உங்களுக்கு புதுசாக தான் கொடுக்குறேன். ஷார்ட் வீடியோ மட்டும் இதை முன்னாடி காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கனியில் உள்ள செடிகளுக்குமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றியிருந்தேன். சேம் நான் எப்படி விட்டுட்டு போனோனோ அதே மாதிரி இருந்தாங்க. ஒரு செடிகளோட இலைகள் கூட காயாத அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன். அதை பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது தண்ணி ஊற்றுற வீடியோ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். என்ன டிப்பு, அதாவது இப்போ கண்டிப்பாக சம்மர் லீவுக்கு எல்லோரும் ஊருக்கு போவோம். கண்டிப்பாக ஒரு 3 டேஸ்லேருந்து 1 வீக் வரைக்கும் ஊருக்கு போக வேண்டிய வேலைகள் இருக்கும். அந்த டைமிங்கில் நம்ம செடிகளை எப்படி பாதுகாக்கலான்றதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிச்சனை எப்படி நீட்டாக வைக்கலாம், வீட்டு வேலைகளை எப்படி சடனாக முடிக்கலாம், இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு நிச்சயமாக வேணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களோட பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னாலே எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்ஸ்னால எனக்கு அதாவது பணத்தை கொடுக்க போகிறது கிடையாது. என்னோடய வீடியோ ஒரு வேல்யூபிளான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ லைக்ஸ் இருக்குது, அப்போ இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு 4 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்னாலேயோ இல்லை லைக்னாலேயோ சப்ஸ்கிரைபர்னாலேயோ பணம் கொடுக்க மாட்டாங்க. வியூஸ் எவ்வளோ போகுது, வியூவர்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தரை பார்த்துடலாமா. ஏன்னா ஏற்கனவே பழைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், டெய்லி இல்லை, லாங் வீடியோ போடும்போது ஒவ்வொரு சகோதரிகளோட பேரை சொல்லி அவங்களோட சிறப்புகளை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் இன்றைக்கி நம்ம ஆனந்தி சகோதரியை பற்றி பார்த்துடலாம். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து தன் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது தன்னந்தனியாக தன் குடும்பத்தை பார்த்து சம்பாரித்து தன் பிள்ளைகளை வளர்க்குறது பெரிய விஷயம்னா, அந்த குழந்தை அவங்களோட மூத்த மகன் 9th படிக்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் லைக் பண்ணி வச்சுருந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுருந்தேன். பட் எப்படி டிலேட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அடிக்கடி வீடியோஸ் அதிகமாகறனால மொத்தமாக டிலேட் பண்ணுவேன். அப்படி எதுவும் டிலேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த குழந்தை 9th படிக்கிற அந்த குழந்தை கோல்டு மெடலிஸ்ட். என்ன காம்படிஷனுங்கிறது நான் சரியாக ஞாபகம் இல்லை.
சாதாரணமாக ஒரு பிள்ளைகளை ஒரு தாய் தன்னந்தனியாக வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி ஆனந்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாதனை பெண்ணாக சிங்க பெண்ணாக மட்டும்தான் தெரிகிறாங்க. வாழ்த்துக்கள் ஆனந்தி. இன்னும் நீங்கள் மென்மேலும் உயரணும். நாங்கள் இருக்கோம், யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எந்த சொந்த பந்தம் இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கோம். மனசார எங்ககிட்ட பேசுங்க. அது மட்டும் இல்லை, ஆனந்தி மாதிரி பெண்களுக்கு சும்மா ஒரு பாராட்டுறதுக்காகவோ இல்லை ஆறுதலுக்காகவோ நான் சொல்லவே இல்லை. சாதனை பெண்களுக்கு ஆறுதல் தேவையே கிடையாது தான். இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே உமன்ஸ் டே தான், ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினம்தான். வாழ்த்துக்கள் ஆனந்தி. என்றைக்கும் மென்மேலும் நீங்கள் வளரணும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அதாவது இங்கே நம்ம புத்தர் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பால்கனி கார்டனில், இதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெயிலில் வச்சனாலையா என்னன்னு தெரியல, நல்லெண்ணெய் டோட்டல் சேஞ்ச் ஆகி அப்படியே அந்த கலரே தேங்காய் எண்ணெய் கலரில் மாறிடுச்சு. இப்படி எதுவும் உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பால்கனி கார்டன் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் எப்படி போட்டனோ அதிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் க்ளீனிங்னு பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் உதிரும் இல்லையா, அந்த உதிர்ந்த பூக்களை மட்டும்தான் எடுத்து போடுறேனே தவிர்த்து தனியாக க்ளீனிங்னு வேறு எதுவுமே செய்யலை. ஆனாலும் இன்னைய வரைக்கும் நம்ம பால்கனி கார்டன் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் ஆகுது. தனியாக எதுக்குன்னு வேலைகள்லாம் நான் எதுவும் செய்யலை. கீழே இருக்கக்கூடிய கார்டனுக்கு செய்கிற வேலைகள் கூட இந்த பால்கனி கார்டனுக்குன்னு நான் தனியாலாம் ஒதுக்கி செய்கிறதில்ல. தண்ணி ஊற்றுறதோடு சரி, மண் கிளறி விடுறதோடு சரி. அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.